எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போறீங்க. காலையிலேயே வந்து நாங்கள் எடுத்து சாரியை வேர் பண்ணிட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டேன். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஏன்னா நம்ம எடுக்கும் போதே வந்து இது பயங்கர கிராண்டாக இருக்கும்னு நினச்சேன். அக்ஷயா வந்து பார்த்துருமா அந்த கலர் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்னா இந்த பேங்கில் வந்து வாங்கினது ரொம்ப அழகாக மேட்ச் ஆகிருக்கு பாருங்க. செட்டும் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணிட்ட போல. செட்டு மறைஞ்சிருக்கு உள்ள. வாங்கல, ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சது ஆக்சுவலா. இது வந்து இதுக்கு நான் மேட்ச் பண்ண ஆக்சுவலா இந்த ட்ரெஸ்க்கு நான் செட்டே எடுக்கல. மயில் டிசைன். ஆமா, எப்பா செட் எடுத்துட்டு ஒரு தடவை யூஸே பண்ண மாட்டேன்றதுனால நான் செட்டு பர்டிகுலராக எடுக்கல. சரி ஏதாவது மேட்ச் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஆக்சுவலாக நான் எதை நினச்சி மேட்ச் பண்ணிக்கலாம்னு நினச்சேன்னா இது வந்து ஒயிட் கலர் நினச்சி மைண்டில் நினச்சிட்டு மேட்ச் பண்ணிக்கலாம்னு நினச்சேன்னா என்கிட்ட நிறைய ஒயிட் ஸ்டோன் இருக்கு. ஆனால் இது கோல்டு கலர்ன்றது நான் பார்த்துட்டு லக்கிலி எனக்கு இந்த செட்டு வந்து இருந்தது. ஸோ அதனால நான் போட்டுக்கிட்டேன். அக்ஷயா பாப்பாக்காக எடுத்த செட்டு நல்லா இருக்கு. ப்ளவுஸ் டிசைன் கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கார்னர்ல இந்த சிம்பிளான ஒரு டிசைன் தான், பட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கம்ஃபர்ட்டாக இருக்கா? ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக வெயிட்டெல்லாம் இல்லை. ஓகே, இல்லவே இல்லை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் எனக்காக விஷ் பண்ணீங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நாங்கள் வந்து எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ரெசார்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன பண்ணோம்னா எங்கள் அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ரெசார்ட்டுக்கு போகிறோம். ரெசார்ட் புக் பண்ணியாச்சு. போயிட்டு முக்கியமாக என்ன பண்ண போகிறோம்? கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுதான் ஸ்பெஷல் இன்னைக்கு. ஆக்சுவலாக வந்து நேற்றுக்கு இன்னைக்கு சேர்த்து vlog எடுத்துடலாம் பிளான் பண்ணோம். நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 25 minutes கிட்ட ஃபுட்டேஜ் வந்ததுனால ஹஸ்பண்ட் சொன்னார் படம் மாதிரி ஆகிடும், அதனால நேற்றோட ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு வீடியோவும் இன்னைக்கு ஒரு வீடியோவும் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ பார்க்க போறீங்க. சரி, ஓகே. ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பலாம். ரெடி. தேங்க்யூ. இவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க. எனக்கு வேணுங்கிறத வந்து வாங்கிக்கிறேன். வச்சுக்கோ, உனக்கு கொடுத்தது நீ வச்சுக்கோ. நீ எப்பனாலும் செலவு பண்ணிக்கோ. தேங்க்யூ. சாப்பிடலாமா? இட்லி, சாம்பாரா? குருமா, பட்டாணி குருமா. ஓகே. மேலே வை, அப்படி ஒன்றாவது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12:30 ஆகிடுச்சு. 12 மணிக்கு செக்இன் பண்ணணும். 1/2 hour கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வந்தேன். அதனால் ஒரு 1/2 மணி நேரம் டிலே. பரவாயில்ல, இப்போ போய் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறோம். அதனால் ஸ்லோவாக வர்றது தான் பெட்ரு. ஸோ இங்கே வந்தாச்சு. இப்போ எந்த ரெசார்ட்டுன்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து விஜிபி ரெசார்ட்டு. யூஸ்வலாக வந்து இதுக்குள்ளே வரணுன்னா கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தி. அதனால் நான் அதிகமாக வந்தது கிடையாது. ஒரு 2 தடவை தான் இந்த ரெசார்ட்டுக்கே வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து டீலில் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மியாக கிடச்சிது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ரேட்டுக்குன்னே கிடச்சிதுன்னு சொல்லலாம். அகோடாவில் இப்போ புக் பண்ணோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ க்ரீனரியாக இருக்கும். சரி, டிலே பண்ணாமல் நம்ம உள்ளே போயிட்டு ஒய்ஃபுக்கு வாங்கின கிஃப்டெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. நம்ம ரெசார்ட் ரீச் பண்ணியாச்சு. விஜிபி ரெசார்ட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கார்டன் வியூ. கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. எந்த ரூமு? நல்லா இருக்கா? டூ 3 இங்கே ஒரு நிமிஷம் இருக்கு, வரேன். மாதிரி இது கூடி நம்ம வந்து ரூம் வந்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது ரூம். எங்கள் லைட் தெரியுதா? வெளிச்சம் தெரியுதா? வெளிச்சம் அந்த இது ஸ்க்ரீன் எடுத்தால் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இது நல்ல மைல்டாக தான் இருக்குது. அப்படி
இது ஆக்சுவலாக இது வந்து கார்டன் வியூ ரூமு. நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்போ எவ்வளோ கொடுத்து புக் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? ஃபோட்டோ ஷூட் பண்ணோமே, அப்போ 7,000 அது. இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட் டீலில் எடுத்ததுனால 4,800. ஆமாம், இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட். இங்கே வெளியில் கார்டன் தான் செம்மையா. நல்லா இருக்குல்ல கார்டனு. நம்ம ஈவினிங்காக போயிட்டு பீச்சுக்கு போகலாம். பீச் ஆக்சஸ் இருக்குல்ல. சரி, கிஃப்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா? ஆர்டர் பண்ணிடலாமா? ஃபுட்டா? ஆர்டர் பண்ணு. பண்ணிவிடு. ஓகே. இப்போ நம்ம கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? எதை பண்ணலாம்? முன்னாடியே வந்து டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நீ நிஜமா எதிர்பார்க்க மாட்டேன், இருந்தாலுமே வந்து அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே இருக்காது. சரி, ரொம்ப ரொம்ப சிம்பிளா. சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் எது எடுக்கிறது? ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கே. இது இருக்கவா? எது வேணுமே எடு. இந்த சத்தமே இல்லை. அதான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப சில்லியா இருக்கும். இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா, இந்த பேக்கிங் பூரா வந்து மாமா தான் பண்ணாரு, அதாவது உங்க அப்பா தான் பண்ணாரு. அப்படியா? ஓகே. நான் பண்ணேன், ஆனா ரொம்ப லேட்டா பண்ணேன். அவர் சரன்னு சம ஃபாஸ்ட். அவருக்கு பழக்கம். சொன்னாரு எக்ஸ்போர்ட்ல இருக்கும்போது பேக்கேஜிங்லாம் வந்து சல்ட்டா பண்ணுவார். எடுத்தோடனே உனக்கு பண்ணான ஒரு விஷயம் வந்திருக்கு மாதிரி இது. அப்படியா? பாத்துட்டேன். என்னது இது? என்னடா இது? இது வந்து ஒரு ஐ மாஸ்க். அதுவே கொஞ்சம் வித்தியாசமான ஐ மாஸ்க். நீ வந்து கண்ணை ஓபன் பண்ணலாம் அதுல. அப்படியா? அது தரைய இப்படி திறந்தீங்கன்னா கண்ணில் போட்ட பிறகு முழிச்சிருக்க மாதிரியே இருக்கும். நீ போட்டு கண்ணாடியில் வேணாம் பாரு. ஃபர்ஸ்ட் இது போடு. அப்படியா? இப்போ ஒரு கண்ணு திறந்துருக்க மாதிரியே இருக்கு. இன்னொரு கண்ணையும் திறந்து விடு. நல்லா இருக்கு. கண்ணை மூடி தூங்குற மாதிரி அடிப்பட. இப்போ பார்த்தா முழிச்சிருக்க மாதிரியே இருக்கு. ஆக்சுவலா நீ தூங்கிட்டு இருக்க. இல்ல, நைஸ். நல்லா இருக்கு. ஆஃப் பண்ணிக்க. இதை மூடுவா? கண்ணை மூடிக்கோ. கண்ணை மூடிட்டு மூடவும் செஞ்சுக்கலாம். ஓகே. இது பார்க்கவே பயங்கர ஃபன்னா இருந்துச்சு. இது எதுக்கு வாங்கினேன்றத சொல்றேன். இப்போ நைட்ல வந்து நீ ரொம்ப நேரம் முழிச்சிருக்க வேண்டாம். இப்போ நான் ஏதாவது ஃபோன் நோண்டிக்கிட்டு இருந்தாலோ இல்லை நான் ஏதாவது லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலோ அந்த லைட் உனக்கு டிஸ்டர்பா இருக்கும், தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்றதுக்காக இது வாங்கினேன். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. கம்ஃபர்ட் எப்படி இருக்கு? ரொம்ப சாஃப்டா இருக்கு. ரொம்ப கம்மி தான், ஏதோ ஒரு 200. ஆக்சுவலா நான் இன்னொன்று சொல்லி ஆகணும். கண்டிப்பா ஒரு சில பேருக்குலாம் நீ வாங்கின கிஃப்ட் கண்டிப்பா பிடிச்சிருக்கும். அதோட லிங்க் கேட்பாங்க. எல்லாரும் வந்து போன தடவை வந்து ஃபிளிப்கார்ட் அமேசான்ஸ் மாத்தி வாங்கியிருந்தேன். இப்போ எல்லாமே அமேசான்லயே வாங்கிட்டேன். ஸோ அமேசான்லயே அவைலபிளா இருக்கா? வெரி குட். சரி, ஓகே, சூப்பர். இப்போ செகண்ட் கிஃப்ட் ஓப்பன் பண்ணலாமா? இது என்னவா இருக்கும்? சிலதெல்லாம் பேக்கிங் பெருசா இருக்கும், ஐட்டம் ரொம்ப சின்னதா இருக்கும். என்னது இது? பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 3 புக் வச்சிருக்கேன். ஓ மை காட். இந்த நேரத்துல வந்து என்னோட உனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறைக்கிறதுக்கான ஒரு வழி இது. ஓ சூப்பருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இதுதான், கந்த சஷ்டி கவசம். அதுக்கப்புறம் ஸ்கந்த குரு கவசம். இதுல எனக்கு பிடிச்சது என்னன்னா உள்ள லெட்டர்ஸ் நல்லா பெருசு இருக்கு. வாவ், செம்மையா இருக்கு தெரியுமா? இது என்னன்னா நல்ல ஏஜ்டு பர்சன் கூட ஈஸியா படிக்கிற மாதிரி. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரொம்ப ஈஸியா படிச்சு. நான் ரொம்ப நாளா சொல்றேன், காட் ப்ராமிஸா நான் இந்த மாதிரி இவ்வளோ பிரைட் எழுத்தோட இவ்வளோ பெருசா, ஏன்னா நம்ம கோயில்கிட்டலாம் விற்றுருக்கு இவ்வளோண்டு இருக்கும் கந்த சஷ்டி கவசம் புக்கு, அதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குமா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கிற மாதிரி. இது எவ்வளோ பெரிய வேர்ட்ஸாக இருக்குல்ல. அண்ட் மோரோவர் வந்து சின்ன வயசில் எங்கள் அம்மா டெய்லி கந்த சஷ்டி கவசம் படிப்பாங்க. காலையில் எந்திரிக்கும் போதே நான் அதை கேட்டுகிட்டே தான் எந்திரிப்பேனே. நான் பாதி எனக்கு மனப்பாடம், முக்கால்வாசி எனக்கு மனப்பாடம்.
ஒரு சிலது மட்டும்தான் இல்லை, பட் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல்னா கந்தகுரு கவசம் வேறு இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து டாக்கிங் டு த பேபி இந்த ஸோ இந்த புக்கு வாங்கியிருக்கேன், இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இல்ல அந்த புக்ல என்னன்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம்லாம் சொல்லிருக்காங்க, எல்லாமே தெரிஞ்சு. இல்லை கண்டிப்பாக வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவி பார்க்க பிடிக்கல, ஸ்பெஷலாக சொல்கிறேன், டிவி பார்க்க பிடிக்கல, ஃபோன் ஒன்று பிடிக்கல, ஆனால் வேறு வழி இல்லை, ஐடியலாக இருக்கும் போது நம்ம வந்து மொபைல் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு மேலே என்ன பண்ணிடுறேன்னா ஃபோனையும் ஓரமாக வச்சுட்டு டிவி, என் ஹஸ்பண்ட் சொல்கிறார் என்ன ரொம்ப ஐடியலாக இருக்க அப்படின்னு. இல்லை எனக்கு எதுவுமே பண்ண பிடிக்கல அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி புக்ஸ் படிக்கலாம், எனக்கு கொஞ்சம் கண்ணெல்லாம் வலிக்குதா ஃபோனு டிவிலாம் பார்த்தா, அதனால் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இது கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து வேர்ட்ஸ் சர்ச்சு, எனக்கு சின்ன வயசுலேருந்து இல்லை நியூஸ் பேப்பரில் வரும் இது, அப்புறம் வந்து இந்த புக்கில் வரும், எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் டெய்லி அதோட வேலையே எனக்கு இதுதான், இந்த 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 வேர்ட் சர்ச் பண்ணுறது தான் என்னோட வேலையே. தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும், ரெண்டுமே மாறி மாறி இருக்கும். இது உனக்கு பிடிக்குமா பிடிக்கலையா அதை யோசிக்கல, இது வந்து நல்ல டைம் நிறைய. இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒன்று இன்னொன்று வந்து இந்த மாதிரி டைம்ல இது பசில்லாம் சால்வ் பண்ணா பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லது குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் ஆக்சுவலாக எனக்கு இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு, சூப்பராக இருக்கு. ஃபோன்லயே இருக்கு, எனக்கு அதுதான் சொல்ல அவ்வளோ நேரம் டிஸ்பிளே பார்க்கணும் இல்லையா, இது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. தேங்க்யூ, எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட் இது, அதே சமயத்தில் இப்போ எனக்கு ரொம்ப தேவையான ஒரு கிஃப்ட்டும் கூட. ஸோ நெக்ஸ்ட்டு இது காமிக்கிறேன் நான். பெஸ்ட் வைஃப் இன் த வேர்ல்டா, ஓ மை காட், உண்மையிலேயே நான் பெஸ்ட் வைஃபா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் இது பார்க்கும்போது வந்து உனக்கு எப்போ கொடுத்துருக்கணும், ஆனா இந்த மாதிரி அவார்ட்லாம் இப்போதான் கிடைக்குது, அதனால ஓ மை காட். இல்லை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ, சூப்பராக இருக்குது. என்னோடய பெட் பக்கத்தில் வச்சுப்பேன் நான், சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் கிஃப்ட், இந்த பேப்பர் மாதிரி கிஃப்ட் இருந்தால் ஈஸியாக இருக்குங்க பிரிக்கிறதுக்கு, அந்த ஜிகு ஜிகு பேப்பர் இருக்கும்ல. ஆனால் எனக்கு அதுதான் பிடிக்கும், உனக்கு இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு தான் வாங்கினேன். இதுதான் ஈஸியாக இருக்குது. ஓ இது மட்டும் நான் டைரெக்டாக இந்த வெப்சைட்டில் வாங்கினேன். ஓகே, வாவ். அமேசானில் வாங்கல, இது வந்து ஒரு ஜோக்கர் அண்ட் விச் அப்படின்ற ஒரு பிராண்ட், இது ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப நல்ல டிசைன் சூப்பரா இருக்கும். ஓகே, ஆனா குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது, ஆனா காஸ்ட் ரொம்ப கம்மி. ஓ, இது என்னன்னா எப்பயாவது நீ ஒரு அகேஷனலா அப்படி கட்டலாம், அழகா. ரொம்ப அழகா இருக்குங்க, உண்மையிலேயே நல்லா இருக்குல்ல, செம்மையா இருக்குங்க, ஓரளவுக்கு டீசன்ட் குவாலிட்டி. இல்ல செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. வாவ், என்னோட வாட்ச் கலெக்ஷனில் இதை ஆட் பண்ணிப்பேன் நான். என்கிட்ட நிறையா வாட்ச் இருக்குது, மோஸ்ட் ஆஃப் த வாட்சஸ் எனக்கு கிஃப்ட் வந்த வாட்ச் தான், எனக்கு ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணது, ரிலேட்டிவ்ஸ் கிஃப்ட் பண்ணது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கு. எல்லாம் சின்ன சின்னதாக பண்ணுறேனே, ஒன்று பெருசாக பண்ணியிருக்கலாமே, ஒரு 2 பெரிய கிஃப்ட் பார்த்தேனே. ஓகே, இது ஓப்பன் பண்ணிட்டோம், அதனால் நம்ம அதை ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டேன். பர்ஸா, ஸ்லிங் பேக்கா, வாவ். இது வந்து பார்த்தேன், நிறைய பேர் நல்ல ரிவ்யூ போட்டுருந்தாங்க, குவாலிட்டி செம்ம குவாலிட்டின்னு போட்டுருந்தாங்க, ரேட் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. இல்லை உண்மையிலேயே நல்லா இருக்குங்க, செம்மங்க. அப்படி பார்ஷா இருக்கு, எவ்வளோங்க இது? இது 500 குள்ள தான். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குங்க, வேற லெவல்ல இருக்கு, பிராண்டுக்கான ஃபீல் இருக்கு. வாவ், ரிவ்யூ நல்லா போட்டுருந்தாங்க, செம்மையா இருக்குங்க இந்த பேக், நல்லா இருக்குல, வேணா போட்டு பாரு. அழகா இருக்குங்க, சூப்பரா இருக்கு, நைஸ், ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லும் போது ஒவ்வொரு கிஃப்ட்ல எனக்கு இவ்வளோ மிராக்கலாக இருக்கு உண்மையிலேயே. இல்லை, அது நான் வந்து 2-in-1 பர்பஸ் தான் வாங்கினேன். இன் கேஸ் உனக்கு பிடிக்கலனா கூட அது அக்ஷயா போய் சேர்ந்துடும். ஓகே, அது உனக்கு பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன், தெரியல. இல்லை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம 2 பெரிய கிஃப்ட் இருக்கிறதுனால ஒரு பெரிய கிஃப்ட் ஓப்பன் பண்ணிடலாம். மேலே வச்சு பண்ணிடுறேன், புரியுது. சரி, இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன், என்னன்னே தெரியலையே, சூட் கேஸ் மாதிரி இருக்கு. எனக்கு எதுக்கு சூட் கேஸு? ஆமாம், 2 பீஸ் ஓப்பனில் இருக்கும், அதே மாதிரி மேலே பத்தல, மேலே ஒரு கலர் இருக்கும். ஓ ஓகே,
என்னது இது? தர கண்டிப்பாக உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ராடக்ட். ஃப்ரெண்ட்ஸில் ஒரு படம் போட்டுருக்கு, அதை பார்த்து எங்க? ஓ ஆக்சுவலா இது வாங்கணும்னு நான் நினைப்பேனா, என்னன்னா எதுக்கு இன்னொரு 6 மாசத்துல குழந்தையே பெற்றுற போகிறோம், எதுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி. இது வந்து ப்ரெக்னென்ட் விமன் யூஸ் பண்ணுற ஒரு மெட்டர்னிட்டி பில்லோ. பிராண்ட் லவ்லப் பிராண்டில் வந்து இது வந்து கம்மியாக தான் வந்துச்சு, ஆஃபர் போக ஒரு 1500 அந்த மாதிரி அவ்வளோதான் வந்துச்சா? நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேனா, அப்புறம் எதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டேன்னு விட்டுட்டேன். எம்ஆர்பி 3200 போட்டிருக்கு. சூப்பர்ண்ணா, செம்ம. இது குவாலிட்டியும் சூப்பராக இருக்குதுண்ணா. ஓப்பன் பண்ணவா? இந்த பெட்டில் இன்னைக்கு திறப்பு விழா பண்ணிடுவோமா? வாவ், சூப்பராக இருக்குங்க குவாலிட்டி. ஆக்சுவலாக இந்த தலானிலாம் இந்த சைடு ஒன்று வச்சு படுக்கிறதுக்குள்ளே அதுவும் என்ன திரும்ப பண்ணுவேன், இந்த தலானி எடுத்து இந்த சைடு திரும்பும்போது அந்த தலானி எடுத்து இப்படி வச்சு இப்படி படுப்பேன், திரும்ப அந்த தலானி எடுத்து இப்படி போட்டு இப்படி படுப்பேன். இதே ராத்திரி ஃபுல்லாக ஒரே வேலையாக இருக்குது. ஏன்னா ஒரே சைடில் படுக்க முடியாது, ஒன்று வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுனால அப்படி திரும்பி இது அப்படி இல்லைல்ல, அப்படியே போட்டால் இப்படி வேணா இப்படி திரும்ப அப்படி வேணா அப்படி போட்டுக்கலாம். சூப்பர். இது செம்மையான கிஃப்ட், செம்ம ஒர்த்தான கிஃப்ட். காஸ்ட்லியாக வாங்கினது. ஓ பரவாயில்ல, ரொம்ப ஒர்த்தா. அதாவது இவ்வளோலாம் யோசிக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு இது தேவை, ஆனால் இது எனக்கு தேவைன்னு சொல்ல தெரில. நான் இது வரைக்கும் அவர்கிட்ட கூட சொன்னதில்லை எனக்கு வேணும். ஏன்னா நான் வேணும்னு கேட்டால் அவர் வாங்கி கொடுத்துருவாரு. நான் இது தேவையான்னு நினச்சேன், இது எனக்கு வேணாம், இன்னும் ஒரு 5 மாதத்தில் குழந்தைய பிறக்க போகுது, எதுக்கு வேணான்னு நினச்சேன். செம்மையாக இருக்குல்ல? இது படுத்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நம்ம வீடியோ முடிச்சோன்னே படுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. வாட்டர் பாட்டிலா? இது என்னன்னா நார்மல் வாட்டர் பாட்டில் இல்ல, ஓகே, ஹாட் அண்ட் கோல்ட் ரெண்டுமே வச்சுக்கலாம். கண்டிப்பா தேவைப்படும் இனிமேட்டு. இப்போ நீ வச்சிருக்கிறது வந்து அந்த பிங்க் கலர்ல பெருசா வச்சிருக்கல, அது சில நேரத்துல ஆமா கொண்டுட்டு போக முடியல, அதனாலயே சில நேரம் வச்சுட்டு போயிட்டேன் நான். பட் ஆனால் எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நானுமே அதுதான் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோ. ஆமா, ஆனா எங்கேயாவது கேரி பண்றதுக்கு அப்படின்னா இது யூஸ் ஆகும், இது நல்லா இருக்கும் பாரு. வாவ், சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் தாங்குமா? ஹாட் அண்ட் 24 ஹவர்ஸ் தாங்குன்னு போட்டுருக்கு. வாவ், சூப்பருங்க, செம்ம ஸ்டடியாக இருக்கு. ரிவ்யூ சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே ரிவ்யூ பேஸ்ல தான் வாங்குனேன். ஓகே, குட்டி கிஃப்ட் ஓபன் பண்ணலாமா? குட்டினோனே நீ ஏதோ தங்கம் இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாத. ஓகே, என்ன சோப் மாதிரி இருக்கு? சோப் இல்ல, அப்படியே படி என்ன போட்டுருக்கேன். காஷ்மீரி ஓ குங்குமப்பூவா? தங்கம் இல்லை, உள்ள இருக்க தங்கத்துக்கு. இதெல்லாம் நம்ம அக்ஷயாக்கெல்லாம் ட்ரை பண்ணதே இல்லை இல்லையா? ஆமா. சரிண்ணா, பிரெக்னன்சி உமனுக்கு தேவையான கிஃப்ட் என்னன்னு பார்க்கும்போது இது வந்துச்சு. ஓகே ஓகே, ரிவ்யூ நிறைய பேர் நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். பரவாயில்லையே. ஐயோப்பா, ஆமாடி, சூப்பர்ல. குங்குமப்பூ பாலில் போட்டு குடிக்கலாம்ல? நைஸ். பாலில் டீயில் எதில் வேணாலும் போடலாம். சூப்பர், நல்லா யோசிச்சிருக்கீங்க. எந்த கிஃப்ட் பண்ணலாம்? உங்களுக்கு பிடிக்கும் போது ஞாபகம் வருதா எந்த கிஃப்ட்டுன்னு? என்ன பண்ணது 2 நாள் தான் ஸ்டார்ட் பண்ணி, அதான் ஞாபகம். ஓ ஸ்லிப்பர். இது என்னன்னா, இது ரொம்ப ஒரு கம்மியான ரேட் பட்ஜெட் உள்ள ஸ்லிப்பர் தான். ஆனால் என்னன்னா, இப்போ இன்கேஸ் இப்போ உனக்கு காலெல்லாம் வீங்குது, நடக்கணும், இப்போ ஹீல் மாதிரி போடாமல் நல்லா சாஃப்டாக, இது வந்து டாக்டர் பிராண்ட் கால் சூப்பருங்க. இல்லாமல் இருக்கிறதுக்கு 6ஆம் நம்பர் வாங்கினா கரெக்டாக இருக்கான்னு பாரு. இல்லை கரெக்டாக தான் இருக்கும். ரெகுலர் யூஸ், ஏதாவது ஈவினிங் டைமில் வாக்கிங் போகிறதுக்கு, இல்லை மாடியிலேயே கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுறதுக்கு. ஆமாம், இது கொஞ்ச நேரம் நடந்தாலும் உனக்கு கால் வலிக்காமல் இருக்கும். இது நல்லா இருக்குங்க, நார்மலாகவே போட்டு நடக்கலாம் போல இருக்குங்க. சூப்பராக இருக்குது. கால் இது செருப்பு போட்ட ஃபீலே இல்லை, ஒரு மாதிரி மெத்தையில் நடக்கிற ஃபீல் தான் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட், நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஓ மை காட், நல்லா இருக்கு அந்த gift. இப்போ வரைக்கும் எல்லாமே செம ஒர்த்து. இது எல்லாமே எனக்கு
செம்மையாக யூஸ் ஆகும், சூப்பராக யூஸ் ஆகும். என்ன இது? ஓப்பன் பண்ணி பாரு. ஓ, டேப்லெட் பாக்ஸா? சூப்பருங்க. அது ஒன்று எடுத்து பாரு, காலைக்கு மதியத்துக்கு நைட்டுக்குன்னு அதுலேயே மென்ஷன் ஆயிருக்கும். வாவ், சூப்பராக இருக்கு. நம்ம எங்கேயே வெளில போகணுன்னா கால்சியம் டேப்லெட்லாம் தனித்தனியாக போட்டு வச்சுக்கலாம். சூப்பர்ல. இது ஒன்லி ஃபார் ட்ராவலுக்கு தான், வீட்டில் இருந்து தேவைப்படாதுன்னு வச்சுக்கோ. ஆமாம். நைஸ்ப்பா, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குல்ல? அதுவும் மண்டே டியூஸ்டே டேட்டோட இது டேவோட போட்டிருக்கு. நைஸ், சூப்பர். அது ரொம்ப கம்மி தான். அப்படியா? ஓகே, ஃபைனலாக இது பிரிச்சுக்கலாமா? ஓகே. பரவாயில்ல, எல்லா கிஃப்ட்டுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அண்ட் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. லாஸ்ட் இயர் நீங்கள் கொடுத்தீங்கல்ல, அந்த மாதிரி ஒன்று கூட இல்லை. எல்லாமே அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் எக்ஸப்ஷனல், நான் எதிர்பார்க்குறதெல்லாம் தாண்டி. இது என்னது? இது என்னதுன்னா, வெளில எடுத்து சொல்கிறேன். இது என்னது? லைட்டா? வாவ், சைட் டேபிளில் வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே டேப் பண்ண. ஓ, கலர் மாறுதா? கலர் மாறும். இதில் வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது எதுக்குன்னா, இப்போ மிட் நைட்டில் எந்திரிக்கிற ஒரு டேப் பண்ணால் போதும், ஆன் ஆகிக்கும். ஓ, சூப்பர்ல. அப்புறம் மூடுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் மாற்றிக்கலாம். இதில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த பாக்ஸ்குள்ளே இதுக்கு ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ரிமோட் இருக்குது, சார்ஜர் இருக்குது. ஆமாம். ஏய், மாறுதா? ஆமாம், ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, இன்கேஸ் நீ கொஞ்சம் ஆரஞ்சு தூரமாக வச்சுட்டு கூட நீ ரிமோட் ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷு. ஃப்ளாஷ் ஆகுதுங்க. எவ்வளோங்க இது? 300 தான். சூப்பரு. இது ஸ்மூத்து. இது ஆக்சுவலா ஃபுல் லைட்ல நீ பாக்குற. ஆமா, நைட்ல நல்லா இருக்கும்ல. நம்ம வீட்டுக்கு போயிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கலாம், சூப்பரா இருக்கும். செம்ம லைட் வெயிட். ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. 300 எல்லாம் நம்பவே முடியல. உண்மைதான் சொல்றியா? ஆமா, அது ஆக்சுவலா வந்து ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான். எல்லாமே ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பருங்க. ஸோ ஃபைனலாக இந்த கிஃப்ட்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன பில்லோ மாதிரி இருக்கு? ஓ, இது என்ன புரியுதா? சீட்டிங் பில்லோ. இந்த டைம்ல வந்து இப்படி உட்கார்ந்தா ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். நீ கூட இப்போ ரீசன்ட் டைம்ல ஆமா 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 ஆமா, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரிலாம் அவைலபிளா இருக்கா? இருக்கு, நான் செக் பண்ணேன். சூப்பர்ல. செம்மையா இருக்குங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு, சான்ஸே இல்ல. இப்போ இந்த குஷன்ல உட்கார்றத விட வேற ஏதாவது நல்ல ஃபிளாட் சர்ஃபேஸ்ல உட்காரும்போது இன்னும் நல்ல நல்லா இருக்கும்ல. சேர்ல வந்து இந்த பிளாஸ்டிக் சேர்ல உட்காருங்க, அப்பலாம் இது செமையா யூஸ் ஆகும். ஆமா, இது இந்த ஹோல் என்ன பண்ணுதுன்னா, அந்த அந்த இந்த இடம் வந்து அந்த போன் வந்து வலிக்குது ரொம்ப. அந்த ஃபிளாட்டான சர்ஃபேஸ்ல உட்காந்தா செம்மையா இருக்குங்க. இது எல்லாமே நீ வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாமே செம்மையாக இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்னா எதுனா எனக்கு சொல்லவே தெரில. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுன்னு எனக்கு சொல்லவே தெரியல. இதில் ஓ ஆமாம், அதான் சொல்கிறேன், எதுன்னே சொல்ல தெரியல. ஈஸியாக சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த புக்கா, அந்த பில்லோவா, இல்லை வந்து இந்த லைட்டா, இல்லை வந்து இந்த சீட்டா, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். வாட்ச்சு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பட்ஜெட்லாம் சொல்லும்போது என்னால் நம்பவே முடியல. ஆமாம், நான் ஒவ்வொன்றுத்தையும் போடும்போது அதில் சைடில் வந்து இதோட ப்ரைஸ் என்னன்றது. ஓகே, அப்புறம் நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தோட லிங்க்ஸும். ஓ, ஆனால் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது ஹாப்பினஸ் சொல்ல வார்த்தையே கிடையாது. எனக்காக தேடி தேடி அந்த மெனக்கடல் இருக்குல்ல, அது மட்டும்தான் நான் ரொம்ப கடைக்கடையாக தேடுறது. ஏங்க இப்போ எல்லாமே உட்காந்து, இது நான் சொல்கிறேன், சிஸ்டமில் உட்காந்து நம்ம வேலை செய்கிறோம். ஒரு ஃபேமிலிக்காக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணி கொடுக்குறோன்னா, நீ உட்காந்து தானே வேலை செய்கிறேன்னு சும்மா அசால்ட்டாக எல்லாரும் சொல்லிடுவாங்களா? அதுக்கு எவ்வளோ மூளையை போடணும். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ மூளையை போட்டு இதெல்லாம் எனக்கு யோசிச்சு வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் அவ்வளோ பிளஸ்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து என் பொண்ணும் என் புருஷனும் என்னை வந்து அளவு கடந்து நேசிக்கிற மாதிரி இந்த குழந்தையும் வந்து என்னை அளவு கடந்து நேசிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பர்த்டே இந்த பாப்பாவோடு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த பர்த்டே. இவ்வளோ சூப்பராக இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எங்களோட வேலை என்னென்னா ஆர்டர் பண்ணியாச்சு, ஃபுட்டு வரணும், ஃபுட்டு சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் பீச்சுக்கு போகணும். ஏன்னா இங்கே பக்கத்துலேயே பீச் இப்போ எடுத்துருக்கோம் அப்படின்றது வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பீச்சு. ஸோ அதனால் பீச்சுக்கெலாம் போகணும். ஸோ இதுதான் என்னுடைய இப்போது பிளான். ஓகே, முடிச்சுக்கலாம். நான் முடிஞ்சால் ஈவினிங் வந்து vlogல இன்க்ளூட் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஏதாவது ரீல்ஸ்லையாவது இன்க்ளூட் பண்ண பார்க்குறேன். ஓகே, பாய் பாய். ஸோ வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். வெயிட் வீடியோ இன்னும் முடியல. ஆக்சுவலாக பர்த்டேக்கு வந்து கேக்கே வெட்டலை. வெட்டாமல் தான் இந்த பர்த்டேவே முடிஞ்சு நாங்கள் ரெசார்ட்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பசங்கள்லாம் சேர்ந்து, அதாவது என் பொண்ணு அப்புறம் அக்கா பொண்ணுங்க 2 பேர், சுவாதி பிரீத்தி எல்லோரும் சேர்ந்து இவளுக்காக வந்து ரூம்குள்ளே, அதாவது இவளுக்கே தெரியாமல் இவள் வெளியில் வந்து எங்கள் அக்காட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பசங்க மட்டும் ரெடி பண்ணது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுவும் ரொம்ப கம்மி டைம்லங்க. ஏன்னா அவளே ஆச்சரியப்பட்டா, போயிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க மாமி, நம்ம எங்கேயாவது பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு சும்மா குளிக்க அனுப்பிட்டு அந்த கேப்பில் ஸ்விக்கியில் எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு எல்லாமே பண்ணாங்க. ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப அழகாகவும் பண்ணாங்க. ஒரு டெக்கரேட்டர் வச்சு பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சுப்பா. அந்த ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பசங்க வந்து பயங்கர ஸ்பான்டினியஸாகவும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாகவும் பண்ணியிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே டு டியர் பகவதி, ஹாப்பி பர்த்டே.